Hello future doctors. And hello my dear IITians. பசங்களா உங்களுடைய JEE and NEET கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெய்லி 10 questions நான் ஒரு 5 questions ஷாவணி மேம் ஒரு 5 question எவ்ரிடே question சால்வ் பண்ண போறோம். இந்த questions டே 1ல இருந்து டே 300 வரைக்கும் யார் யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ சூப்பரா NEET JEE மாதிரி ஏன் விட்டி 𝒕𝒂𝒃 SRM JEE NDA என்ன எக்ஸாம் இருந்தாலும் சூப்பரா போய் எழுதிட்டு வரலாம். ஆரம்பிக்கலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் PDF வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. சோ ஹோல் வீடியோ பார்த்துட்டு PDF-ஐயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா, நாங்க சால்வ் பண்ண சம்ஸே உங்களுக்கு PDF-ஆ இருக்கும். செம பெனிஃபிஷியலா இருக்கும் பசங்களா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் பிரசன்ட் அப்படி போட்டு உங்க நேமை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் அட்டெண்டன்ஸே. ஆமா, எவ்ரிடே இந்த அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கடா. நீ எனக்காவது ஒரு நாள் இல்லைன்னா கூட அப்புறம் சரி வராது. சரியா? ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, இன்னைக்கு நம்மளோட டே 15ஓட அமரா பேட்ச் ப்ராப்ளம் சால்விங் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னா இரும்புல இல்லடா, இது ப்ரொஜெக்டைல் மோஷன். சரியா? ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேஞ்ச். ஓகே, இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்புற. முக்கியமாக அந்த ப்ரெசன்சர்னு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வர வர நிறைய பேருக்கு அந்த பழக்கம் கம்மியாகுது, சுத்தமாக சரி கிடையாது. சரியா? ஸோ மேக் ஷுர் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் ப்ரெசன்ட் அப்படின்றத சொல்லிட்டே இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்சோடைய ஃபார்ம்லாம் என்ன? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். ஆன்சர் முதல்ல ப்ரொஜெக்டைல்னா என்னன்னு சொல்லுங்க. நான் ஒரு பொருளை தூக்கி போடுறேன், தூக்கி போடும்போது அது ஒரு பாரபாலிக் பாத்தில் டிராவல் பண்ணுது அப்படின்னா அதுதான் நான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ரேஞ்ச் அப்படின்றது என்னது? ஒரு பொருள் ஆரம்பிச்ச இடத்துக்கும் நான் எங்க இருந்து அதை தூக்கி எறிஞ்சேன், எங்க வந்து லேண்ட் ஆச்சு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை தான் நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்வேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குன்னு ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குடா. அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா u² sin 2θ divided by g gravity. u² sin 2θ divided by g, இதுதான் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ முதல் விஷயம் வந்து என்னது? என்கிட்ட ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்கு. இப்போ இந்த பெண்ணு தான் ப்ரொஜெக்டைல்னு வச்சுக்கோ. நான் எந்த பொருளை தூக்கி போடுறேனோ அது வந்து ப்ரொஜெக்டைல். சரியா? அப்போ அதை நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா அது எங்க ஆரம்பிச்சது எங்க முடியுது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இதுல ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பார், கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச். எனக்கு ரேஞ்ச், அதாவது நான் தூக்கி போடும்போது ஒரு பொருள் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழணும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நான் தூக்கி போடணும். அந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 45 டிகிரி. சரியா? ஸோ உனக்கு ஒரு கொஸ்டின்ல எப்பெல்லாம் வந்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச் இல்லை மேக்ஸிமம் ரேஞ்சை கண்டுபிடிங்கன்றாங்களோ தீட்டாவோட இடத்து 45 டிகிரி போட்டுக்கும். அப்படின்னா என்ன ஆகும் நீயே பாரு, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. அப்போ நான் என்ன செய்யறேன், r is equal to u² sin 2 into 45 டிகிரி. sin 2θ இருக்குல்ல, sin 2θவா, அதனால 2 into 45 டிகிரி டிவைடட் பை g போடுவோம். அப்படின்னா 2 into 45 19 ஆயிடும். sin 90 என்ன வரும்? 1 வரும். ஞாபகம் வச்சுக்கோ. sin 90 டிகிரியோடைய வேல்யூ வந்து என்னது? 1, which means அப்போ ரேஞ்ச் ஓகே இல்ல ஜஸ்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச்னு எழுதும். ஆர் மேக்ஸ், மேக்ஸிமம் ரேஞ்ச் கேக்குறாங்கன்னா u² divided by g. இதான் ஃபார்முலா. இது மேக்ஸிமம் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதை அழகா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி என்னைக்குமே இதை மறக்கவே கூடாது. நீங்க யாருமே வந்து இந்த ஃபார்முலாவை மறக்கவே கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நான் இங்க கற்றுக் கொடுத்துருக்க எல்லா ஃபார்முலாவும் நான் அழகா இதெல்லாம் என்ன பண்றேன், அப்படி இப்படி எழுதுறது எல்லாத்தையும் சூப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். இந்தா அழகா இதை படிச்சிருக்கு. சரியா? இப்போ இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ரேஞ்ச் இருக்குல்ல, இது வந்து ரெண்டு டிஃபரெண்ட் ஆங்கிள் வந்து சேமா இருக்கும். நான் சொல்றேன் பாரு, ரேஞ்ச் will be similar for two angles of projection. ரெண்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல, ரெண்டு டிஃபரெண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல ரேஞ்ச் எப்பயுமே சேமா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு பேச்சுக்கு அந்த ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே நான் வந்து என்ன செய்யறேன், தீட்டா அண்ட்
90 மைனஸ் தீட்டா அப்படின்னு ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். தீட்டா 90 மைனஸ் தீட்டா இது ரெண்டுத்துலயுமே எனக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். எப்படி ஆன்சர், ஏன் ஆன்சர் அப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன். ஒரு பேச்சுக்கு உனக்கு 30 டிகிரியில நான் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறேன். அப்ப எனக்கு அந்த ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா R. நான் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறேன். தூக்கி போடும்போது என்னோட ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எனக்கு என்னமா இருக்குன்னா 30 டிகிரியா இருக்கு. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கும். இப்ப நான் வேற ஏதோ ஒரு ஆங்கிள் தூக்கி போடுறேன். சரியா, சம் அதர் ஆங்கிள். ஆனா அந்த ஆங்கிள்லயும் எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம் தான். அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்னது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இன்னொரு ஆங்கிள் என்ன, அதே ரேஞ்ச் ஆனா இன்னொரு ஆங்கிள் என்ன, அதை கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா விச் இஸ் 90 மைனஸ் 30. அப்ப இந்த இன்னொரு ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ 60 டிகிரிலையும் அதே ரேஞ்ச் தான் இருக்கும். இப்போ உனக்கு லெட்ஸ் சே எக்ஸாம்ல ஓகேவா, லெட்ஸ் சே எக்ஸாம்ல வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. நான் ஒரு பாலை வந்து தூக்கி போடுறேன். தூக்கி போடும்போது 55 டிகிரியில தூக்கி போடுறேன். என்ன ஆங்கிள்? 55 டிகிரியில. அப்ப எனக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. அதே ரேஞ்ச் கிடைக்கணும்னா வேற எந்த ஆங்கிள் நான் அப்பதான் தூக்கி போடலாம்? அப்ப 90ல இருந்து 55 மைனஸ் பண்ணு, என்ன ஆன்சர் வரும்? அதுதான். ஓகே, அதுதான் கரெக்டான ஆன்சர். அதுதான் அந்த இன்னொரு ஆன்சர் which is 35 டிகிரி. அழகா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து அழகா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இதுல இருந்து क्वेश्चंसலாம் எப்படி வரும் அப்படின்றத இப்ப நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். First, the maximum range of a gun of a horizontal terrain is அப்படின்னு சொல்லி 16 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இவங்களே வந்து R max உடைய வேல்யூவை 16 கிலோமீட்டர்னா 10⁻³ மீட்டர் அப்படின்னு போடணும். உங்களை மசில் வெலாசிட்டி அதாவது u² வெலாசிட்டி இருக்குல்ல, வெலாசிட்டி உடைய வேல்யூ வந்து உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா, u உடைய வேல்யூ என்ன நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப ரேஞ்ச் உடைய ஃபார்முலா என்ன? u² sin 2θ divided by g. மேக்ஸிமம் ரேஞ்ச்னு கேட்டா R maxக்கு நான் தனி கண்டிஷனே கொடுத்துட்டேன் இல்லையா? R max is equal to u² divided by g. இதான் ஃபார்முலா. அப்போ நான் u² அப்படியே விட்டுட்டு இங்க 10 போட்டுறேன். equal to 16 into 10⁻³. அப்ப 10 இந்த பக்கம் எடுத்துட்டு போவோம். அப்போ u² is equal to 16 into 10⁻⁴. அப்போ u is equal to root of 16 into 10⁻⁴. u உடைய வேல்யூ 4 into 10⁻². u is equal to அப்போ 400 meter per second வரும். அவ்வளவுதான். அப்போ 400 meter per second எந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா C ஆப்ஷன். சோ இங்க எந்த ஆன்சர் கரெக்ட்? C தான் கரெக்ட். சரியா, அசால்ட்டா போட்டுடலாம் பார். இப்போ நான் உனக்கு அந்த ஸ்பெஷல் கேஸ் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பாருடா, மேக்ஸிமம் ரேஞ்ச்னு क्वेश्चनல கேட்டா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு. அப்ப நீ ஸ்ட்ரைட்டாவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினாலே போதும். மேக்ஸிமம் ரேஞ்ச் ஈக்குவல் டு u² divided by g. u தான் கேக்குறாங்க. அப்போ g உடைய வேல்யூ 10. இது உனக்கு மனப்படமா தெரியணும். क्वेश्चनலயும் தருவாங்க, ஆனா அது உனக்கு மனப்படமா தெரியணும். தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டர். அப்புறம் அது எப்படி 9 பாயிண்ட் இல்லாம 10ன்னு போடுறீங்களே, அதெல்லாம் குழம்பு உட்கார்ந்து இருக்க கூடாது, தெளிவா இருக்கணும். இப்ப அடுத்த क्वेश्चனுக்கு வரும். A body A of mass m is thrown okay with velocity v at an angle of 30 degree. சரியா, அடுத்து horizontal and another body B அதோட மாஸும் சேம் தான் with அதே ஸ்பீட்ல தூக்கி போடுற at an angle of 60 degree. பாரு, ஒன்னு 30 which is theta equal to 30, இன்னொன்னு theta2 equal to 60. இப்போ அப்படின்னா நான் theta2 90 minus theta ன்னு சொல்லலாம்ல, theta1 ன்னு சொல்லலாம்ல. ரேஞ்ச் சேமா இருக்குது ரெண்டுக்கும். சரியா, அப்போ the ratio of horizontal range A and B will be. அப்போ range of A உம் range of B உம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ பேசிக்கா இது வந்து u² sin 2θ1 divided by g divided by u² sin 2θ2 divided by g. இதுல நீ u² g எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து நான் sin 2 இங்க 60 டிகிரி ஒரு ஆங்கிள், சாரி ஃபர்ஸ்ட் கொடுத்தது 30 இல்லையா, 30 டிகிரி டிவைடட் பை sin into 2 into இப்போ இங்க கொடுத்த ஆங்கிள் நான் 60 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஆனா நான் இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு இப்போ sin 2 into இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யலாம், 90 minus 30 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரியா, சோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலே அப்ப ஆன்சர் ரெண்டுத்துலயுமே ரேஞ்ச் எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, என்னன்னாலும் மறந்துடாத. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ரேஞ்ச் சேம். சோ ஆன்சர் 1:1. ஓகே, ஏன்? ஏன்னா இங்க
ஒரு ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னா இன்னொன்னு 90 மைனஸ் தீட்டா. 90ல இருந்து 30 மைனஸ் பண்ணாதான் எனக்கு 60 வரும். அப்போ ரெண்டுத்துக்குமே ரேஞ்ச் சேம். ரெண்டு ரேஞ்சும் சேம்னா டிவைட் பண்ணா வரப்போற ஆன்சரும் எப்படி இருக்கும்? சேம் 1:1 தான் வரும். சரியா? இப்போ அடுத்து ரெண்டு ப்ரொஜெக்டைல் இருக்கு ஆஃப் சேம் மாஸ் அண்ட் சேம் வெலாசிட்டி. ஆர் ஒன்னு வந்து நான் 60 டிகிரில தூக்கி போடுறேன், இன்னொன்னு 30. மறுபடியும் சேம் ரேஞ்ச் கொஸ்டின். then which will remain same? இதுல எதெல்லாம் சேமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ஒரே கொஸ்டின் எப்படி எல்லாம் மாத்தி கேக்குறாங்க பாரு. போன வாட்டி ஒரு மாதிரி கேட்டாங்க, அதே கொஸ்டின் இப்ப வேற மாதிரி மாத்தி கேக்குறாங்க. ஒரு பொருளை நான் 60ல தூக்கி போடுறேன், 30ல தூக்கி போடுறேன். இது ரெண்டுத்துலயும் ரேஞ்ச் எப்படி இருக்கும்? ரெண்டுத்துலயும் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். A particle A is dropped from a height and another particle B is projected in horizontal direction with a speed of 5 meters per second. இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க? என்கிட்ட ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அது வந்து என்னன்னா A. அதை நான் அப்படியே இப்படி கீழே போடுறேன். சரியா? ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங்ல இருந்து கீழே போடுறேன். இன்னொரு பார்ட்டிகிள் இருக்கு, அந்த பார்ட்டிகிள் வந்து B. அதை என்ன செய்யறேன் அப்படின்னா நான் இப்படி தூக்கி போடுறேன். அதை ஹரிசாண்டலா ஒரு வெலாசிட்டி கொடுத்து, அந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து என்னது 5 மீட்டர் per செகண்ட் ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுத்து நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா அதை தூக்கி போடுறேன். is projected in horizontal direction with a speed of 5 meters per second from the same height. ரெண்டுமே ஆனா ஒரே ஹைட்ல இருந்தா ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ இங்க என்ன ஆகும்? the particle A will reach the ground first. A வந்து ஃபர்ஸ்ட் தரையில விழுந்துரும், B கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து விழும். ஏன்னா நான் ஹரிசாண்டலா ஒரு வெலாசிட்டி கொடுத்ததுனால கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வருமா? கிடையாது. ஆனா நிறைய பேர் இதெல்லாம் சூஸ் பண்ணிடுவோம். ஏன் சார், நான் தான் ஹரிசாண்டலா அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுத்தேன்ல, அப்ப அது உடனே தரையில விழாதுல்ல, அது கொஞ்ச நேரம் கழிச்சு தானே போய் விழும். கிடையாது. நீ ட்ரை பண்ணி கூட பாரு. நீ ஒரு பாலை அப்படியே டிராப் பண்ற, இன்னொரு பாலை இப்படி த்ரோ பண்ற, ஓகேவா? ஹரிசாண்டலா வெலாசிட்டி கொடுத்து த்ரோ பண்ற, ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா ஒரே நேரத்துல தான் தரையில விழும் ஆக்சுவலா. ஓகே, சோ இது கிடையாது. ஓகே, ஏன் இது? ஏன்னா நீ வெர்டிகல் வெலாசிட்டி கொடுக்கலடா, நீ ஹரிசாண்டல் வெலாசிட்டி தான் அது கொடுத்த. அப்போ ஸ்டில் அதுக்கு அதே, இப்போ வெர்டிகல் வெலாசிட்டி கிராவிட்டி தானே, அந்த கிராவிட்டி அது மேல ஆக்ட் ஆகினே தானே இருக்கும். அப்ப அது இந்த பக்கமா டிராவல் பண்ணுதே தவிர அதுக்கு ஈக்குவலா கீழே வந்துகிட்டே தான் இருக்கும், கீழே வந்துகிட்டே தான் இப்படி போகும். புரியுதா? அதனாலதான் ஏ தப்பு. பார்ட்டிகல் B will reach the ground first. தப்பு. both particles will reach the ground simultaneously. correct. C தான் இதுல correct. both particles will reach the ground at the same speed. தப்பு. வேகமா ஒவ்வொரு ரெண்டு பேருக்கும் வேகம் வேற வேறையா இருக்கும். C தான் இதுல கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்போ அடுத்த क्वेश्चनக்கு வரும். சோ இப்போ அடுத்த क्वेश्चन எடுத்துக்கிட்டீங்கன்னா, for angles of projection of a particle at 45 degree minus theta and 45 degree plus theta, horizontal range வந்து எப்படி இருக்கும்? horizontal described by the projectile or in the ratio என்னவா இருக்கும்? சரியா? சோ பேசிக்கா இங்க வந்து உனக்கு theta 1 is equal to 45 degree minus theta. theta 2 உடைய வேல்யூ 45 degree plus theta னு ரெண்டு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேஞ்சை கண்டுபிடிக்கணும்னா u ஸ்கொயர் sin 2 into 45 degree minus theta divided by g இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ u ஸ்கொயர் sin 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 90 degree minus 2 theta divided by g. sin 90 minus theta எனக்கு வந்து என்ன வரும்? cos theta வரும். அப்ப இது u ஸ்கொயர் cos 2 theta divided by g. இங்க 2 theta இருக்கிறதுனால cos theta u ஸ்கொயர் cos 2 theta divided by g னு r1 உடைய வேல்யூ வரும். இது ஒரு வேல்யூவை இப்போதைக்கு நான் இங்க எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு வேல்யூவை மட்டும் இங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இன்னொன்னுக்கும் கண்டுபிடிக்க போறேன், which is r2. அப்ப r2க்கு u ஸ்கொயர் sin 2, இப்ப தீட்டாவோட இடத்துல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி பிளஸ் தீட்டா டிவைடட் பை g. அப்ப நாட்டி மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த வாட்டி பிளஸ். அப்ப u ஸ்கொயர் sin 90 பிளஸ் தீட்டா. இப்போ sin 90 பிளஸ் தீட்டா என்ன வரும்? sin 90 பிளஸ் தீட்டா அதே cos தீட்டா தான். அப்ப u ஸ்கொயர் cos 2 theta divided by g. ஓகே, இது r2 உடைய வேல்யூ. இப்போ நீ என்ன கவனிக்கலாம் இங்க அப்படின்னா r1 r2 ரெண்டுமே சேம் தான். அப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா என்ன வரும்? அப்ப r1 divided by r2 is equal to 1/1. அப்போ எந்த ஆப்ஷன்ல 1/1 இருக்கு பாரு, b. அதான் கரெக்ட். அவ்வளவுதான். இதெல்லாம் ரேஞ்சை பேஸ் பண்ண கொஸ்டின். நான் என்ன செய்யறேன், ரேஞ்சிலே இன்னுமே கூட உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸை எடுத்துட்டு வந்து நான் சால்வ் பண்றேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? என் கூட சேர்ந்து நீங்க டெய்லி இதே மாதிரி என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ண வேண்டாம். அண்ட் பசங்களா, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ரிப்பீட்டர் பேட்சஸ் நீங்க ஜாயின் பண்ணணும். இல்லை நீட்டுக்கு நீங்க ஏதாவது பெய்டு ப்ரோக்ராம்ல ஆஃப்லைன்ல படிக்கணும் அப்படின்னா நம்மளோட வேதாந்துல நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
திருச்சியில், மதுரையில், கோயம்புத்தூரில், சென்னையில் கிட்டத்தட்ட 5-6 பிளேசஸில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் MVSAT எக்ஸாம், இப்போ IVSAT இல்லை MVSAT எக்ஸாம் அடுத்து வருது. ஸோ நீங்கள் MVSAT எக்ஸாமை எழுதி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதிலெல்லாம் என்ரோல் பண்ணலாம், நல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு, மறக்காமல் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. சரியா? ஸோ பசங்களா வித் திஸ் ஐ அம் சைனிங் ஆஃப். நாளைக்கு நம்ம பார்ப்போம். குட் பை. ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு அமரா பேட்ச்ல நம்ம வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல இருக்கக்கூடிய நீட் அண்ட் ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம டேரக்டா வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ யாரெல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க, உங்க பேரை போட்டு present அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. சரியா? அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்மாஷ் த லைக் பட்டன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஷின் கொஞ்சம் பாருங்களேன். இது வந்து நமக்கு நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல வந்து கேட்ட ஒரு கொஷின். நீட் 2025ல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? High yield of NO in N2 plus O2 giving 2NO can be obtained at டெல்டா ஹெச்சோட வேல்யூ பாசிட்டிவா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டெல்டா ஹெச் வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம். டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவ் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவ் எண்டோதெர்மிக்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணும், நெகட்டிவ் எக்ஸோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க நமக்கு இட் இஸ் அ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் எண்டோதெர்மிக் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணா சூப்பரா நடக்கும், ஏன்னா அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அந்த ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? ஸோ நல்லா பாருங்க, எனக்கு இங்க ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து ஃபேவர் ஆகும். கரெக்டா? ஓகே. ஸோ ஹையர் ஈல்ட் ஆஃப் NO எனக்கு வேணும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும், பிகாஸ் டெல்டா ஹெச் பாசிட்டிவ் விச் இஸ் எண்டோதெர்மிக். ஸோ ஹை டெம்பரேச்சர் கண்டிப்பா கரெக்ட் தான். அப்ப லோ டெம்பரேச்சர் வராது. 𝐿-Chatelier பிரின்சிபல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அக்கார்டிங் டு 𝐿-Chatelier பிரின்சிபல் நம்ம ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணினா the reaction will forward, reaction வந்து எனக்கு forward directionல நடக்கும், towards formation of product நடக்கும். இதே என்னோட product concentration increase பண்ணா எனக்கு backward reaction நடக்கும், which is reactant formation எனக்கு நடக்கும். சரியா? இங்க நல்லா கவனிங்க, concentration of nitrogen நீங்க increase பண்ணாலோ இல்லனா concentration of oxygen நீங்க increase பண்ணாலோ கண்டிப்பா reactant உடைய concentration increase பண்றப்போ product formation தான் எனக்கு favor ஆகும், NO தான் எனக்கு higher yield ஆகும். So இது ரெண்டுமே கரெக்ட் தான். So A, C, D is the right answer. ஈஸியா? ஓகே. ஸோ இப்போ இந்த 𝐿-Chatelier பிரின்சிபல் பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் சொல்லி தரேன். ஓகே? ஸோ நல்லா கவனிங்க, என்னுடைய ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லைனா ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணாலோ, see reactant concentration increase and product concentration கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ நான் திருப்பி இதை ஈக்குவல் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் எனக்கு நடக்கும், அப்பதான் அவங்க ஈக்குவல் ஆவாங்க. ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் ஃபேவர்ஸ். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். கரெக்டா? ஓகே. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் நான் டிக்ரீஸ் பண்றேன், அப்படி இல்லைனா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் சைடு தான் எனக்கு அந்த ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். எண்டோதெர்மிக்னா அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணி நடக்கும். ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சைடு அந்த ஈக்குலிபிரியம் எனக்கு ஷிஃப்ட் ஆகும். இதே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டெல்டா ஹெச் நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? that favors exothermic reaction. exothermic reaction எப்ப நடக்கும்? டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்றப்போ தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சைடு ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ பிரஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சைடு தான் ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஓகே, லெஸ் நம்பர் ஆஃப் மோல் சைடு தான் ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகும். இதே நான் வந்து பிரஷரை டிக்ரீஸ் பண்றேன் அப்படின்னா more number of mole side நமக்கு equilibrium shift ஆகும். When I add catalyst there won't be any much difference. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் 𝐿-Chatelier பிரின்சிபல்ல நீங்க கண்டிப்பா நிச்சயமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில கான்செப்ட்ஸ். ஸோ இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க டெல்டா ஹெச் பாசிட்டிவ், அப்போ எண்டோதெர்மிக், எண்டோதெர்மிக்னா ஹை டெம்பரேச்சர்.
லோ டெம்பரேச்சர் வராது. ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா ப்ராடக்ட் சைடு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றோம். புரிஞ்சுதா? ஈஸி. So let's go to the next question. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா JEE Mains 2025ல கேட்டிருக்காங்க. In the following system, phosphorus pentachloride PCl5 வந்து என்ன ஆகுது அப்படின்னா PCl3 plus Cl2 at equilibrium. Upon addition of xenon gas, xenon வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு inert gas. Generally நம்ம வந்து ஒரு inert gas வந்து ஆட் பண்றப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஒண்ணுமே டிஸ்டர்ப் ஆகாது, ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா இங்க பாருங்களேன், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் வந்து நமக்கு எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா வந்து இருக்கு. ஸோ டெம்பரேச்சரும் பிரஷரும் வந்து நமக்கு இப்படி கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ when you add, see pressure வந்து கான்ஸ்டன்ட்ரா, பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ நீ வந்து ஒரு கேஸை ஆட் பண்ற, இனர்ட் கேஸை நீங்க ஆட் பண்றப்போ என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதிக வால்யூம் சைடு என்னுடைய ஈக்விலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? யூ ஆர் ஆடிங் இனர்ட் கேஸ். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்போ நீங்க வந்து இனர்ட் கேஸ் ஆட் பண்றப்போ அதிக வால்யூம் சைடு தான் எனக்கு ஈக்விலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும், which is more number of moles. இப்போ இங்க பாரு, ரியாக்டன்ட்ல எனக்கு ஒரு 1 moles தான் இருக்கு. 1 ப்ராடக்ட்ல எனக்கு PCl3 1 mole, குளோரின் 1 mole. ஸோ 1லேருந்து 2. அப்போ மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட் சைடு தான் வந்து நமக்கு இங்க ஈக்விலிபிரியம் வந்து நமக்கு ஃபேவர் ஆகுது. ஸோ இப்போ ரிமைன் கான்ஸ்டன்ட் கிடையாது. PCl3 will increase, கரெக்ட். Cl2 டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது, இன்க்ரீஸ் வரும். PCl5 will increase சொல்லியிருக்காங்க, வராது, டிக்ரீஸ் வரும். சரியா? ஓகே, ஸோ ஒரு ஐடியல் கேஸை கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல நம்ம வந்து ஆட் பண்றப்போ அதிக நம்பர் ஆஃப் சைடு, அதிக நம்பர் ஆஃப் மோல் சைடு தான் இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ இஸ் தட் கிளியர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ? சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா NEET 2024 re-examinationல கேட்ட ஒரு question நம்ம பார்க்க போறோம். So at a given temperature and pressure, the equilibrium constant values. So நமக்கு ரெண்டு ரியாக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. So அந்த ரெண்டு ரியாக்ஷன் உடைய equilibrium constant values வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. So first reaction பாருங்களேன், 3A2 plus B2 which is giving me 2A3B. இது வந்து K1. So K1 நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் நல்லா பாருங்க, A3B, அதோடைய கோஎஃபிஷியன்ட் பவர்ல எழுதிரும், டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன், கோஎஃபிஷியன்ட்டை நம்ம பவர்ல எழுதிடுவோம். அதுக்கப்புறமா செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க, அது அப்படியே ரிவர்ஸா இருக்கு பாருங்க. A3B gives 3/2A2 plus 1/2 B2. இப்போ நான் இதுக்கு K2 எழுத போறேன். ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? A2 இருக்கு, அதோட பவர்ல என்ன இருக்கு? 3/2 இருக்கு. அதுக்கப்புறமா இங்க என்ன இருக்கு? B2 இருக்கு, அதோட பவர்ல 1/2 போடணும். அதுக்கப்புறமா A3B. இப்போ இந்த K1க்கும் K2க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நல்லா நீங்க வந்து கவனிக்கலாம். இங்க எல்லாமே பாருங்க, K1 K2 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ டேக் K2. நான் எடுத்துக்கிறேன், K2 எடுத்துக்கிறேன். ஸோ K2 எப்படி இருக்கு? நான் K2 வந்து எப்படி நான் K1 டேர்ம்ஸ்ல நான் எழுதிக்கலாம். நீங்க நல்லா கவனிங்க, எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்ட்டா இருக்கு. K1ல ரியாக்டன்ட்ல, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறது, K2ல எனக்கு டினாமினேட்டர்ல இருக்கு. இதோ பார், A3B நியூமரேட்டர்ல இருக்கு, A3B டினாமினேட்டர்ல இருக்கு, A2B2 டினாமினேட்டர்ல இருக்கு, A2B2 நியூமரேட்டர்ல இருக்கு, which is they are inverse. கரெக்ட்டா? அப்ப K2 equal to 1/K1. கரெக்ட்டா? நீ K1 திருப்பி போட்டா K2 கிடைக்கும். அதே நேரத்துல பவர்ல பாரு, A2க்கு பவர்ல 3 இருக்குன்னா இங்க 3/2 இருக்கு. B2 பவர்ல 1 இருக்குன்னா 1/2 இருக்கு. 2 இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல. அப்ப 2/2 0, அதாவது 2/2 1. அதாவது பவரை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? டிவைடட் பை 2 பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? அப்போ இது நீ ஸ்கொயர் ரூட் எடுத்தா, K1 இன்வர்ஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தா உங்களுக்கு K2 கிடைச்சிரும். கரெக்ட்டா? So K2 equal to 1/K1 is the right answer, which is option D. So ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ இந்த ரியாக்ஷன் பார்த்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ ரியாக்ஷன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் ஆகி இருக்குனாலே நீங்க டிவிஷன்ல எழுதிடணும். அண்ட் இந்த ரியாக்ஷன்ல பார், 1/2 1/2 1/2 அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்க 2 இருக்கு, 2/2 1 ஆயிடுச்சு.
3/2 3/2 ஆயிடுச்சு, 1/2 1/2 ஆயிடுச்சு. அப்போ ரூட் ஆயிடும், பவர்ல 1/2 வந்துடும். சரியா, ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஸோ ஏதோ ஒன்று இருக்குடா, இப்போ k1 இருக்கு, k1 த பவர்ல 1/2 அப்படின்னாலே அது வந்து ரூட் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு கொஷின் தான். அடுத்து வந்து பாருங்களேன், நீட் 2024 ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஷின். For the reaction N2 plus 3H2 giving me 2NH3. இது வந்து என்னது அப்படின்னா Haber's process, synthesis of ammonia. அமோனியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இங்க வந்து நமக்கு டெல்டா H உடைய வேல்யூ வந்து -Q அப்படின்னு கொடுத்திருக்காங்க, which denotes that the reaction is exothermic. டெல்டா H பாசிட்டிவ்னா எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கணும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸோதெர்மிக் சைடு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணணும். இங்க இருக்கிறது மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கு, அப்போ இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ லெஸ் டெம்பரேச்சர், நீ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா இந்த ரியாக்ஷன் சூப்பரா நடக்கும். சோ எங்க இருக்கு லோ பிரஷர் ஹை டெம்பரேச்சர்? ஹை டெம்பரேச்சர் கண்டிப்பா வராது. இதோ பாரு, லோ டெம்பரேச்சர் தோ இருக்கு, லோ டெம்பரேச்சர் இங்க இருக்கு. ஓகே, the reaction is favored in forward direction. so இந்த reaction வந்து எனக்கு forward directionல நடக்கணும் அப்படின்னா இது வந்து நமக்கு exothermic அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன ஆகணும், லோவா இருக்கணும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணும். தென் ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணினா எனக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் அதிகமாகும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணலாம், நைட்ரஜனுடைய கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா ஹைட்ரஜனுடைய கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லிசன், யூஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். நீ கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்றப்போ நமக்கு போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் எனக்கு ஃபாஸ்டா நடக்கும், அவ்வளவுதானே தவிர எனக்கு ப்ராடக்ட் அதிகமா ஃபார்ம் ஆகும், ரியாக்டன்ட் எனக்கு கம்மியா ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. டிக்ரீஸ் இன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன். ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை நீங்க டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும், ஃபார்வர்ட் நடக்காது. அப்போ இது வராது. லோ பிரஷர், நல்லா கவனிங்க, ஹை பிரஷர்ல லெஸ் நம்பர் ஆஃப் சைடு நமக்கு இந்த ஈக்லிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். நீங்க இங்க வந்து பார்க்கலாம், இங்க 1 மோல் 3 மோல், 1 + 3 4 மோல்ஸ் இருக்கு, இங்க 2 மோல்ஸ் இருக்கு. அதாவது ஃபார்வர்ட்ல நமக்கு என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி ஆகுது, 4ல இருந்து 2. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி ஆகுது அப்படின்னா பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப லோ பிரஷர் கண்டிப்பா வராது, ஹை டெம்பரேச்சர் வரவே வராது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா வரவே வராது. ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஹை பிரஷர், ஆமா, நீ பிரஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ நல்லா கவனிங்க, when you just increase the pressure கம்மி நம்பர் ஆஃப் மோல் சைடு ஈக்லிபிரியம் நடக்கும், 4ல இருந்து 2, அப்ப ஃபார்வர்ட் நடக்கும். அதுக்கப்புறமா லோ டெம்பரேச்சர், சின்ஸ் இட் இஸ் எக்ஸோதெர்மிக், லோ டெம்பரேச்சர் சைடு ரியாக்ஷன் நடக்கும். ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் வந்து நமக்கு ரியாக்டன்ட்ல இருக்கு. ஸோ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணினா நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல, ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ ரிவைஸ் இட் ஃபார் யூ. நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னுடைய ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றேன், இல்லனா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றேன் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஆர் அப்படியே ஆப்போசிட்டா, ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றேன், ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் எனக்கு நடக்கும். பிரஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ நமக்கு லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், லெஸ் நம்பர் ஆஃப் மோல் சைடு தான் நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். பிரஷரை டிக்ரீஸ் பண்றப்போ மோர் நம்பர் ஆஃப் மோல் சைடு ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, எக்ஸோதெர்மிக் அப்படின்னா லெஸ் டெம்பரேச்சர்ல எக்ஸோதெர்மிக் சைடு ரியாக்ஷன் நடக்கும். எண்டோதெர்மிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். ஓகே, சோ இதுதான் 𝐿-Chatelier பிரின்சிபல். சோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. So இது வந்து நமக்கு JEE Mains 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. Consider the following equation. Sulfur dioxide oxygen கூட சேர்ந்து நமக்கு sulfur trioxide வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, சோ இங்க வந்து டெல்டா H வந்து நமக்கு -119 which means டெல்டா H வந்து நெகட்டிவ். அப்படினா வந்து என்னது, exothermic reaction அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, so the number of factors which will increase the yield of sulfur trioxide. Forward reaction நடக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு கீழன்னு கேக்குறாங்க. At equilibrium, நல்லா கவனிங்க, delta H negative, so the reaction is exothermic. Exothermic heat liberate தான் பண்ணும்.
அதுக்கு ஹீட் வேண்டாம். அப்போ லெஸ் டெம்பரேச்சர்ல தான் இந்த ரியாக்ஷன் சூப்பரா நடக்கும். ஸோ லோ டெம்பரேச்சர், இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வராது. சரியா? ஓகே. தென் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றப்போ எனக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஓகே. ஸோ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றோம். ஆடிங் மோர் SO2 வருமா? கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிங் மோர் O2 வருமா? ஆமா, அதுவும் ரியாக்டன்ட் தான் வரும். அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணா ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரெண்டுமே தான் சைமல்டேனியஸா ஃபாஸ்டா நடக்கும். அப்ப அது வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்க்ரீசிங் ப்ரெஷர். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, when you just increase the pressure கம்மி நம்பர் ஆஃப் மோல் சைடு இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு. நல்லா பாருங்க, இங்க எனக்கு 2 + 1 3 மோல்ஸ் இருக்கு, இங்க எனக்கு 2 மோல்ஸ் இருக்கு. ஸோ 3ல இருந்து 2 கம்மி நம்பர் ஆஃப் சைடு தானே ரியாக்ஷன் எனக்கு நடக்கணும் ஃபார்வர்ட் அப்படின்னா. அப்போ ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர். ஸோ இன்க்ரீசிங் ப்ரெஷர் கரெக்ட். ஸோ B, C, D. Number of factors, 3 factor play a very important role here. So 3 is the right answer. புரிஞ்சுதா? ஸோ நல்லா கவனிங்க, நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றப்போ கம்மி நம்பர் ஆஃப் மோல் சைடு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ தட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர். தென் சல்ஃபர் டை ஆக்சைடோ ஆக்சிஜனோ என்னது, they are all reactant. When you just increase the concentration of the reactants நமக்கு forward reaction நடக்கும். So that both are right answers. Addition of catalyst கண்டிப்பா நமக்கு ரெண்டு சைடுமே ஃபாஸ்ட் பண்ணும். ஸோ அது வராது. And yeah, that's it guys. Decreasing temperature இருந்துச்சு ஆப்ஷன்ல அப்படின்னா அது கூட நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ that's it guys. அடுத்த அமரா பேட்ச் நெக்ஸ்ட் வீடியோலயும் இதே சாப்டர்ல இருந்து நம்ம வேற சில கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், டாடா பை பை. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் டெஃபினெட்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.